வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் இர்ஷாத் காதர். இனி விரிவான செய்திகள். இளைஞர் கொள்கை திட்டம் அரசினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. தேசிய இளைஞர் கொள்கை திட்டத்தை தயாரித்த நாடுகளின் வரிசையில் இலங்கையும் இணைந்துள்ளது. இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இந்த கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதிக்கு வழங்கினார். நாட்டின் இளைஞர் சமுதாயத்திற்காக ஜனாதிபதி இந்த கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார். 5000க்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், ரத்தம் சிந்தாத நாடொன்றை இளைஞர்களுக்காக உருவாக்கியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டை பாதுகாக்க அன்று ரத்தம் சிந்திய படையினர் இன்று நாட்டை கட்டியெழுப்புவதற்காக வியர்வை சிந்தி வருகின்றனர். அரசு இளைஞர்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் ஒன்றை உருவாக்கியிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் ஜனாதிபதி தமிழிலும் உரையாற்றினார். அன்பான பிள்ளைகளே, இன்று உங்கள் முன் பேசுவது எனக்கு மிகவும் சந்தோஷம். எல்லா மாகாண வாலிபர்கள் இங்கே வந்து உள்ளார்கள். நீங்கள் தான் இந்த நாட்டின் உயிர் நாடி. நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். ඔබලා තමයි මේ රටේ ජීවනාලිය, ඔබලා තමයි මේ රටේ අනාගතය. வட பகுதி, தென் பகுதி இளைஞர் சிலர் தவறான வழியில் போனார்கள். இன்று நம் இந்த நாட்டில் இளைஞர் எல்லோருக்கும் முக்கிய இடம் வழங்கியுள்ளோம். கல்வி வசதி, வேலை வசதி எல்லாம் வழங்கியுள்ளோம். அன்பான பிள்ளைகளே, இந்த நாட்டின் அபிவிருத்தியில் நீங்களும் சேர வேண்டும். எந்தவித வேதமும் இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வேண்டும். இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல பெயர் பெற வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம். මේ රටේ විදේශ රටවලත් ඔබ හැමදෙනා හොඳ නමක් ලබා ගන්න කටයුතු කරන්න. ඒකයි වැදගත් වන්නේ. உங்கள் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உருவாக நான் வாழ்த்துகிறேன். இந்நிகழ்வில் அமைச்சர்களான HM ஃபவுசி, அதாவது செனிவரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, துமிந்த செல்வா, JRP சூரியபெரும, இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் B விஜயரத்ன உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இலங்கைக்கு எதிரான சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு ஒருபோதும் விடுமளிக்கப் போவதில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. இவ்வாறான விசாரணை நாட்டிற்கு நன்மை பயக்காது. ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் மனித உரிமைகள் தொடர்பான பணிப்பாளர் அனட்டோலி இதனை தெரிவித்தார். இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அனட்டோலி நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், மனித உரிமைகளை பலவந்தமாக சுமத்த முடியாது. இந்த கோட்பாட்டை நாம் பெரிதும் நம்புகின்றோம். இது சம்பந்தமான விசாரணைக்கான எந்தவொரு முயற்சியும் பயனுள்ளதாக அமையாது. இவ்வாறான கடமை பொறுப்பு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு உரியதே. அவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பது நாட்டின் உரிமை மீறும் செயலாகும். அங்கோலா, பொஸ்னியா போன்ற நாடுகளின் அனுபவம் எனக்கு உள்ளது. உள்நாட்டு மோதல்களின் போது யார் குற்றம் இழைத்தார்கள் என்பதை ஆராய்வது இலகுவான விடயமல்ல. இதன் மூலம் உள்நாட்டு விசாரணைகள் தேவையில்லை என நான் கருதவில்லை. எவ்வாறு இருப்பினும் மனிதாபிமான நடவடிக்கையின் போது நாம் இலங்கைக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினோம் என்று குறிப்பிட்டார். குடிநீரையும் பயிர்ச்செய்கைக்கான நீரையும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. திணைக்களத்திற்குரிய 72 நீர்நிலைகளில்
நீர்மட்டம் 47% குறைந்துள்ளது. முன்னைய ஆண்டுகளில் இக்காலகட்டங்களில் பெரும்பாலான நீர்நிலைகளில் நீர்மட்டம் 80% காணப்பட்டது. எனினும் இம்முறை பெரும்போக்கத்தில் மார்ச் மாதம் வரை மாத்திரமே நீர் வழங்கக்கூடியதாக இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. பெரும்போக்கத்தின் பின்னர் மீதியான நீரை குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துமாறு குறிப்பிட்ட துறைகளுக்கு அறிவித்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் திருமதி ஜானகி மீகாஸ்வத் தெரிவித்தார். வறட்சியான காலநிலை தொடர்ந்தும் நீடிப்பதால் களுத்துறை பிரதேசத்தில் சில பிரதேசங்களுக்கான குடிநீர் வழங்கலை வரையறுக்க நேரிடும் என்றும் நீர்வழங்கல் சபை அறிவித்துள்ளது. தற்போது களுகங்கையில் உவர் நீர் கலந்துள்ளது. ஹெத்தேன நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்தும் குடிநீரை பெற முடியாதுள்ளது. எனினும் பிரதேச மக்களுக்கு குடிநீரை வழங்க மாற்று வழிகளை கையாள்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் தினங்களில் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் கடும் பனிமூட்டங்களால் நிறைந்து காணப்படுகின்றது. லுணுகல, பசர, மடுல்சீம, மீதுன்பிட்டிய, கொக்காவல போன்ற பிரதேசங்களில் வாகனங்களை செலுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். நவசமாஜ கட்சியின் தலைவரும் அக்கட்சியின் செயலாளருமான கலாநிதி விக்ரம கருணாரத்னவிடம் மாகாண சபை வேட்புமனு தொடர்பாக வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. கம்பா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. நவசம சமாஜ கட்சி கம்பஹா மாவட்டத்திற்கு சமர்ப்பித்த வேட்புமனுவில் தவறுகள் இருப்பதாக உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கம்பஹா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். கட்சியின் தலைவர் விக்ரமாக கருணாரத்ன உட்பட குழுவினர் இன்று அது சம்பந்தமாக வாக்குமூலம் வழங்கினார்கள். சுமார் 2 மணித்தியாலங்களாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தனக்கும் சந்தேகம் இருப்பதால் வேட்புமனு பட்டியலை ஆராய்ந்து பார்ப்பது சிறந்தது என்று விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்துக்களின் புனித தினங்களில் ஒன்றான மாசி மகம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள இந்து கோவில்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற மாத்தளையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மாசிமக பஞ்சரத பவனி இன்று வெகு விமரிசையாக இடம்பெற்று வருகின்றது. மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னை முத்துமாரியம்மனுக்கு பல விழாக்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் மாசிமக சித்திர தேர் திருவிழாவை விசேடமாக கருதப்படுகிறது. இன்று அதிகாலை விசேட வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து சுவாமி உள்வீதி வலம் வந்து தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பஞ்சரதங்களில் விநாயக பெருமானும் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமானும் சிவனும் அம்பாளும் அன்னை முத்துமாரியம்மனும் ஸ்ரீ சண்டீஸ்வரியும் இப்பஞ்சரதங்களில் வீற்றிருந்தனர். மாத்தளை நகர் முழுவதும் வீதி உலா வந்த பஞ்சரதங்களை பூரண கும்பம், மாவிலை, தோரணங்கள், தென்னோலை, கமுகு, வேப்பிலை, வாழை மரங்கள் வைத்து பக்தர்கள் அரோகரா ஓசையுடன் வடம் பிடித்தார்கள். இந்த வகையில் இந்த மக உற்சவங்கள் பல ஆலயங்கள் நடைபெற்றாலும் வழங்கப்படுகின்றார்கள். யாகத்திரை அம்பிகையினுடைய ஒரு காவல் தெய்வம் ஊர் எல்லையிலே காவல் தெய்வமாக இருக்கும். இதேவேளை பஜனை, பக்தி பாடல்கள், கரகம், காவடி, கோலாட்டம் என்பனவும் இடம்பெற்றன. இன மத பேதமின்றி நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த உற்சவத்திற்கு வருகை தந்திருந்தனர். அன்னை முத்துமாரியம்மனின் மாசிமக தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் இன்று காலை எமது நேத்ரா அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டமை விசேட அம்சமாகும். விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். வடமேற்கு கரையோரத்தில் மற்றொரு சுற்றுலா ஹோட்டல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. சிலாவன் நகருக்கு அருகில் கடலும் கடல் நீரேறியும் தெரியும் வண்ணம் இந்த ஹோட்டல் 87 அறைகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது 4 நட்சத்திர ஹோட்டலாக கருதப்படுகின்றது. லாவ் கம்பெனிக்குரிய இந்த ஹோட்டல் 12 ஏக்கர் காணியில் அமைந்துள்ளது. அமைச்சர்களான பேராசிரியர் ஜிஎல் பீரஸ், கேலி ரம்புக்வெல, அனுர பிரியதர்சன யாப்பா, பந்துல குணவர்த்தன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, பிரியங்கர ஜாரத்ன,
பிரதி அமைச்சர்களான நியோமல் பிரேரா, இந்திக பண்டாரநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான சஜின் திவாஸ் குணவரத்ன, அருந்திக பெர்னாண்டோ, அர்ஜுன ரணதுங்க, டிரான் அலஸ், வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தின் 32வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரித்து நிகழ்வு இடம்பெற்றது. சங்கைக்குரிய இத்தாப்பானே தம்மாலங்கார தேரர், சங்கைக்குரிய தேவஹந்தியே சத்தாதிச தேரர் உட்பட பிக்குமார்கள் பிரித் ஓதினார்கள். ஊடகத்துறை அமைச்சர் கஹலிய ரம்புக்குவெல்ல, அமைச்சின் செயலாளர் சரித ஹேரத், ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விமால் ரூபசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே, நிறைவேற்ற அதிகாரி காமினி ராசபுத்திர, செயலாற்ற பணிப்பாளர் நிமால் போப்பகே ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ආචාර්ය චරිත හේරත්, රූපවාහිනී සංස්ථාවේ සභාපති විමල් රූපසිංහ, අධ්‍යක්ෂ ජනරාල් චන්ද්‍රපාල ලියනගේ, ප්‍රධාන විධායක ගාමිණී රාසපුත්‍ර, ක්‍රියාකාරී අධ්‍යක්ෂ නිමල් බෝපගේ යන මහතුරුද සංස්ථාවේ නිලධාරීහු සහ කාර්ය මණ්ඩලයේද පින්කමට සහභාගී වූහ. භගවතෝ පාටිපානෝ භගවතෝ ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தில் இன்று பிக்குமார்களுக்கு தானம் வழங்கப்பட்டது. සංස්ථා පරිශ්‍රයේදී මහා සංඝරත්නය විශේෂෙහි අද හීල් දානය පූජා කෙරින. வாயில் ஏற்படும் புற்றுநோய் இல்லாமல் செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை இல்லாத வெற்றிலை பிக்குமார்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்களில் வாயில் ஏற்படும் புற்றுநோய் இலங்கையில் பரவலாக உள்ளது. இதற்கு வெற்றிலை மற்றும் புகைப்பிடித்தல் பிரதான காரணமாகும். சுண்ணாம்பு, புகையிலை, பாக்கு என்பனவும் புற்றுநோய்க்கு வித்திடுகின்றன. பாக்குகளில் 28 வகையான புற்றுநோய்க்கான காரணிகள் காணப்படுகின்றன. சுண்ணாம்பு சாப்பிடுவதால் வாயில் காயம் ஏற்படுகின்றது. இவற்றினூடாக புகையிலை மற்றும் பாக்குகளில் இருக்கும் ஒரு வகை திரவம் உடலில் கலக்கின்றது. கடந்த வருடம் 14,000 பேர் புற்றுநோயால் உயிரிழந்தார்கள். இவர்களில் 2,500 பேருக்கு வாய் புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. பிக்குமார்கள் 30 பேரும் வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இலங்கையில் நாளொன்றுக்கு வாய் புற்றுநோயினால் 4 பேர் உயிரிழப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகமாக வெற்றிலை சாப்பிடுபவர்களுக்கு தொண்டையிலும் பெருங்குடலிலும் புற்றுநோய் ஏற்படும். பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை இல்லாமல் அவற்றுக்கு பதிலாக சாதிக்காய், கராம்பு, கருவா, ஏலக்காய் என்பவை உள்ளடங்கிய வெற்றிலை தட்டு இன்று பிக்குமார்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு ஹிங்கராகுட ரஜிரட்டே பல்கலைக்கழக கேட்பவர் கூடத்தில் நடைபெற்றது. பிரதி அமைச்சர்களான ஸ்ரீபால கம்லத், சந்திரஸ்ரீ சூரியாராய்ச்சி உட்பட பெருமரு பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். யாழ் இந்திய துணை தூதரகம் திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் இயற்கை ஆடுகள் நடன கலாசார நிகழ்வு நேற்று யாழ் திருமறை கலாமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக யாழ் இந்திய உதவி தூதரக செயலாளர் ப. சுரேஷ் மேனன் மற்றும் யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா, யாழ் மறைமாவட்ட பிரதி ஆயர் அருட்தந்தை ஜெஃப்ரி ஞானப்பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடன கலை ஆக்கங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பெற்றோர், அருட்சோதரர்கள், அருட்சகோதரிகள், மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
திருகோணமலைக்கு அமைச்சர் பந்துல குணவர்தன உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சகல வசதிகளையும் கொண்ட மஹிந்தோதய மஹிந்த ராஜபக்ஷ மாதிரி பாடசாலையையும் கல்வியியல் கல்லூரியையும் திருகோணமலை சரதாபுரவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனங்கள் அமையவுள்ள இடங்களை கல்வி அமைச்சர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலைமை மற்றும் மாகாண கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். வவுனியா நொச்சுமணி கல்லூரிக்கான 2 மாடி கட்டிடம் அமைச்சர் ரிஷாத் பதியுத்தினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த 2 மாடி கட்டிடத்தை அமைக்க 1,05,00,000 ரூபாய் செலவிடப்பட்டது. வடக்கு சிறார்களின் கல்வி மேம்பாட்டுக்கான அரசின் வேலை திட்டத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்த இந்த கிராமத்தில் சமாதானம் ஏற்பட்டதை அடுத்து மக்கள் குடியேறியுள்ளனர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் புனேஸ் ஃபார் உட்பட பெருமர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கொழும்பு கபிதாவத்தை அருள்மிகு ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் மாசி மகோற்சவ தேர் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. கடந்த 6ஆம் திகதி ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகையின் மாசிமக மகோற்சவ கொடியேற்றத்தை தொடர்ந்து கடந்த 7 நாட்களும் காலை மாலை அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. தேர் திருவிழா தினமான நேற்று மாலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து அம்பாள் உள்வீதி வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகான சித்திரத்தேரில் தோன்றியதை அடுத்து அலங்கார நாயகியான அம்பாளின் நகர் வீதிவலம் ஆரம்பமானது. பக்தர்கள் பூரண கும்பம் வைத்து மாவிலை தோரணங்கள் வழங்கி தேங்காய் உடைத்து தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். மகோற்சவம் சிவஸ்ரீ நாவண்ணா சர்வேஸ்வர குருக்களின் தலைமையில் தேவஸ்தான சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் பல பாகங்களில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். டெக்கோயா ஸ்ரீ முத்துமாரியம்மனின் தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் திகதி மங்கள சிம்ம கொடியேற்றத்துடன் இது ஆரம்பமானது. ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நேற்று காலை 7 மணி முதல் ஸ்ரீ முத்துமாரியம்மாள் சித்திரத்தேரில் ஆரோகணித்த மங்கள வாத்தியங்கள் முழங்க மயில் நடன ஆட்டங்களுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு நகர் வீதிவலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. டயலாக் லீக் ரக்கர் போட்டித் தொடரின் 2வது சுற்றுப் போட்டி கடற்படை மற்றும் கண்டி அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற கடற்படை அணி ரக்கர் வெற்றிக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றது. ஹெவ்லாக் அணிக்கும் கடற்படை அணிக்கும் இடையில் அடுத்த வாரம் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இறுதி சுற்றில் கடற்படை அணி போட்டியில் முன்னிலையில் காணப்பட்டது. இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. போட்டியின் ஆரம்பத்தில் இருந்து கடற்படை அணி சவால்களை வெற்றிகரமாக முறியடித்தது. 4 புள்ளிகள் மற்றும் 2 பெனால்டிகளுடன் கடற்படை அணி 34 புள்ளிகளை பெற்றது. கண்டி அணி 18 புள்ளிகளை மாத்திரமே பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரது பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் போட்டி இன்று பார்வையிட்டனர். போட்டி இன்று மாலை விரிசலை கடற்படை விளையாட்டு திடலில் நடைபெற்றது. This is what it feels. They haven't unable to support each other, and Navy now just really getting the 2 more gears up front. Well, Haters in form, isn't he? He has put. இத்துடன் ரூபவானின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. வணக்கம்.